இப்போ சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திடுவேன் நான். பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதுல தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது, கட்சிக்குள்ளேயும் பண்ண முடியாது, கட்சிக்கு வெளியிலையும் பண்ண முடியாது. அதனால அந்த அங்கீகாரம் நிச்சயமா எனக்கு என்னைக்குமே உங்களுக்கு நான் தருவேன். இது நம்ம ஒரு டீம் ஒர்க், நம்ம எல்லாம் ஒரே டீம். இதுல நான் நீங்க எனக்கு அடிபணிந்தவர்கள் அப்படிலாம் நான் ஒரு எண்ணமும் என்னால நினைக்க மாட்டேன், நினைக்கவும் முடியாது. நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். You are not my subordinate, you are my colleagues. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமமா சேர்ந்து அணுகணும். அதனால அந்த நினைச்சு பாருங்க, 45 நாள் குறைவான நாள் எனக்கு கிடைச்சது மாநாடு நடத்துவதற்கு. இன்னும் அதிகமான நாள் கிடைச்சு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், பிரம்மாண்டம் என்ன பண்ணிருக்கலாம். திட்டமிட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நெரிசல் இருந்தது. நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், நான் இப்ப சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திடுவேன் நான். தைரியமா போங்க, சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஒன்றும் யாரும் இதுல மாத்துறதோ அப்படி மாத்துறதோ இந்த ராஜி கொடுக்கறதோ அங்கு கொடுக்கறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். ஏன்னா இது அதாவது நீங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எதுக்காக உங்களை இந்த மாற்றணும், அப்படி செய்யணும், பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான். ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதுல தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. அதே வேளையில இதெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். உங்க மனதனுடைய வேதனை எனக்கு புரியுது, நிச்சயமா நான் புரிஞ்சிருக்கிறேன் நான். ஆனா என் மனசுல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, வெளியில சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியும். அதே வேளையில நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய ஒரு பலம் நம் கட்சியை போன்று வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. நமக்கு இருக்கிற பலம் நம்முடைய இளைஞர்கள், உங்களுக்கு போன்ற உழைப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மேடையில் இருக்கிறாங்க. எந்த யாராவது நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், எது எதிர்பார்ப்பு இங்க இல்லை. எல்லாம் இந்த மக்களுக்காக, அடிப்படை மக்களுக்காக நாம் வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால அந்த வகையில நாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம், ஐயாவுடைய கனவு, நம்முடைய மாவீரனுடைய கனவு என்ன? பாட்டாளி முயற்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். நேரம் வந்திருக்கிறது, நிச்சயமா நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மாநாட்டில் கூட நாம் பேசல. நான் இவ்வளவு காலமா நம்மள போய் அவங்கள கேட்டுட்டு இருப்போம், இவங்களை கேட்டுட்டு இருப்போம், அவங்கள கேட்டுட்டு இருப்போம். நம்ம அந்த நிலைக்கு வரணும். நம்ம மனு வாங்குகின்ற ஒரு இயக்கமா இருந்து மனு கொடுக்கின்ற இயக்கமா மாறி மனு வாங்குகின்ற இயக்கமாக நாம் மாற வேண்டும், கட்சியை மாற வேண்டும். அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா காலகாலமா உங்களுடைய அர்ப்பணிப்போடு உழைப்பு இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இந்த கூட்டத்தை ஏன் திருப்பி பேசிட்டு இருக்கிறேன்னா, இது வேற எந்த கட்சியோ எந்த இயக்கமோ தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. இந்த மாநாடு போன்று அவங்களே அவங்களே செலவு பண்ணி, அவங்களே சாப்பாடு எடுத்து அவங்களே இவ்வளவு மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து போனது எல்லாமே வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, எங்கிருந்து வந்தாங்க, எப்படி கூடினாங்க, அமைதியா இருந்தாங்க, ஒரு சலசலப்பு இல்லையே, ஒரு சின்ன பிசுறு கூட இல்லையே, வரப்போ இல்ல, போறப்போ இல்ல, அங்க அப்படியே உட்கார்ந்தாங்க. 10 மணி முடிவு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே, எப்படி யாரா இவங்க அப்படி இந்த கேள்வி எல்லா கட்சியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் எல்லாம் அப்படியே ஆடி போச்சு. அந்த ஆட்டத்தினாலதான் நம்மளை பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும் என்ன செய்யணும், எப்படி சின்னதா ஒரு உதாரணமாக்கி அப்படி பெருசாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதுங்க. நம்ம வேலை விமர்சனம் வந்துச்சுன்னா தூசி தட்டிட்டு போயிட்டு நம்ம மாட்ட வேலை வேகமா பண்ணிட்டு போய் நமக்கு வேலை இருக்கு. நம்மை போன்ற தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்காங்களா? யாருக்கும் கிடையாது. இந்த தம்பியா நான் இருக்கிறேன். நானு நீங்க வேலை மாட்டு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது, கட்சிக்கு உள்ளேயும் பண்ண முடியாது, கட்சிக்கு வெளியிலையும் பண்ண முடியாது.
அதனால அந்த தைரியம், அந்த நம்பிக்கை இன்னைக்கு எல்லாரும் இன்று பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதத்துல தேர்தல் வருது. கட்சியினுடைய முக்கியமான ஒரு வேலை வந்து தேர்தலில் வெற்றி பெறணும். நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். இந்த தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.